ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தான் சின்க்ளேர் ஃபேமிலி. ஸோ நம்மளுக்கு நிறைய பேருக்கு இந்த சின்க்ளேர் ஃபேமிலி பற்றி தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த சின்க்ளேர் ஃபேமிலி ஒரு ஸ்காட்லாண்டை சேர்ந்த ரொம்ப ஒரு பழமையான ஒரு ஃபேமிலி ட்ரீ இருக்கிறவங்க தான். இந்த ஃபேமிலியில் யார் யார் இருப்பாங்கன்னா, வீரர்கள்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர், ரகசியத்தெல்லாம் பாதுகாக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்க தான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. இவங்க பண்ணதுலேயே ரொம்ப ஒரு ஃபேமஸான விஷயம்னு பார்த்தா தான் ஆர்கிடெக்சர். அதுலேயும் ராஸ்லிங் தேவாலயம், ராஸ்லிங் சப்பல் சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு ஃபேமஸானது. இன்றைக்கும் அந்த இடத்துக்கு போனால் இவங்களோட மரபு பற்றி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். யார் யாருக்கெல்லாம் சின்க்ளேர் ஃபேமிலி பற்றி தெரியலன்றவங்க ராஸ்லிங் தேவாலயத்துக்கு போனால் அவங்க ஈஸியாக அவங்கள பற்றி புரிஞ்சுக்க முடியும். நிறைய ரகசியம் நிறைந்த ஒரு இடம் தான் அப்படின்ட்டு இன்னமும் பல மக்களால் நம்பக்கூடியது தான் இந்த சின்க்ளேர் ஃபேமிலி. ஸோ இவங்களோட ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த சின்க்ளேர் ஃபேமிலி செயின்ட் கிளார் அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. இவங்க ஃப்ரான்ஸில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. 1966 வில்லியம் கான்கர் அப்படின்றவர் இங்கிலாந்துக்கு வந்தார். ஸோ அவர் கூட வந்தவங்க தான் இந்த சின்க்ளேர் ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க பின்னாடி ஸ்காட்லாண்ட் போனாங்க. இவங்களோட மரபு, இவங்களோட ஃபேமஸ்ஸு எல்லாமே ஸ்டார்ட் ஆனது பார்த்திங்கன்னா அங்கே தான். அங்கே இருக்கிற மன்னர்கள், அங்கே இருக்க அரசர்கள் கிட்டலாம் இவங்க ரொம்ப நம்பிக்கையெல்லாம் வாங்கினாங்க. ஸோ அந்த நம்பிக்கை இருந்ததுனால இவங்களுக்கு அரசர்கள் நிறைய நிலங்கள் கொடுத்தாங்க, நிறைய பதவிகள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஸ்காட்லாந்தையே சில பகுதிகளெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க. அவங்க ஆட்சி செஞ்ச பகுதியிலே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா ஹல் ஆஃப் கேதல்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம், அண்ட் ஹார்க்னி. ஸோ இந்த பார்ட்டல் ஆஃப் ஸ்காட்லாண்டை தான் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. இந்த ஸ்காட்லாண்டில் இந்த சின்க்ளேர் குடும்பத்தை பற்றி தெரியாதவங்க யாருமே இல்லை அப்படின்ட்டு சொல்லலாம். இவங்க வெறும் அரசியலில் மட்டும் இல்லாமல் அவங்களோட அறிவு, கட்டடக்கலை மற்றும் கலாச்சார வளர்ச்சிக்கு இந்த குடும்பம் ரொம்ப பங்கு வகிச்சது. இவங்களோட கட்டிடக்கலையான அந்த ராஸ்லிங் சப்பல் அப்படின்றது உலகம் ஃபுல்லாக ஃபேமஸான ஒன்று. இதை கட்டிடமாக கட்டினவங்க சர் வில்லியம் சின்க்ளேர் அப்படின்றவர் தான் இதை கட்டிடமாக கட்டினாங்க. அவர் கட்டும் பொழுதே அதில் சில ரகசிய குறியீடுகள் அப்புறம் சிற்பங்கள் எல்லாம் நல்லா செதுக்கினாங்க அப்படின்னாங்க. இது இன்றைக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒன்று இருக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கிற அந்த அழகும் ரகசிய குறியீடுகள் தான் ஒரு மர்மமான முறையில் இருக்கிறதுனால தான் அது இன்றைக்கும் உலகளவில் ஃபேமஸான ஒன்றா பேசப்படுகிறது. இந்த சின்க்ளேர் குடும்பம் ஒரு குறிப்பிட்ட குழுவோடு தொடர்பு இருந்தாங்க. அவங்கள தான் நைட்ஸ் டெம்ப்ளார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவங்க ரகசிய மடல்கள், பழைய நகத்தோட பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறது அப்படின்ற பாதுகாத்து வச்சுருந்தாங்க அப்படின்றதா நம்பப்படுது. ஆனால் அது உண்மையா அப்படி இல்லைனா அதுவும் ஒரு புரணியாக அந்த காலத்தில் பேசினாங்களா அப்படின்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இவங்க சிலர் என்ன சொன்னாங்க, இந்த குடும்பம் கொலம்பஸ்க்கு முன்னாடியே அமெரிக்காவை இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. இன்றைக்கி இந்த சின்க்ளேர் குடும்பத்தை பற்றி நம்மளுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் ராஸ்லின் தேவாலயம் அந்த ஒன்றத்தோட அழகை பார்த்தாலே அவங்களோட மரபு என்னன்ட்டு அப்படி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இவங்களோட பலருக்கு இந்த குடும்பம் புதிதாக இருக்கலாம். ஆனால் இந்த சின்க்ளேர் குடும்பத்தோட கதை வரலாற்றின் ஒரு மறைந்த நிழல் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரொம்ப பணக்கார பின்னணி, அரசியல் ஒரு பலம் கொண்ட ஒரு குடும்பமாக இன்றளவும் கருதப்படுகிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.